அனைவருக்கும் இனிய வணக்கம். பூசம் நட்சத்திரம் ஒரு வில்லின் அமைப்பை போன்ற உருவமுடையது. பிரகஸ்பதி இதோடைய அதிதேவதை. கிழக்கு பக்கம் பூசம் ஆதிக்கம் செலுத்துகிறது. உடலில் முகத்தை குறிப்பது பூசம். அரச மரம் என்பது பூச மரத்துக்கு உரிய மரமாகும். தமிழில் தான் இந்த நட்சத்திரத்துக்கு பெயர் பூசம். வடமொழியில் புஷ்யமி. அன்னத்ரா என்பது கிரேக்கத்தில் பூச நட்சத்திரத்துடைய பெயர். கன்கிரி என்பது அரபில் பூச நட்சத்திரத்துடைய பெயர். கியூய் என்பது சீனத்தில் பூச நட்சத்திரத்துக்கு வழங்கப்படுகின்ற பெயர். கடகத்தில் உள்ள 3 நட்சத்திரங்கள் வடக்கு மற்றும் தெற்கு அசலிஸ் பாதுகாப்பையும் போஷிப்பதையும் இந்த நட்சத்திரம் குறிக்கிறது. புராண காலங்களில் தேவர்களின் குருவாக பிரகஸ்பதி அழைக்கப்படுகிறார். இவர் பேச்சு திறனுக்கும் பிரார்த்தனைக்கும் அதிபதியாவார். பிரகஸ்பதி என்பவர் பேச்சு திறனுக்கும் பிரார்த்தனைக்கும் அதிபதியாக கருதப்படுகிறார். இவரின் மனைவி தாரா. இவர் மனைவி தாராவை சந்திரன் கவர்ந்து சென்று அதன் மூலம் பிறந்த குழந்தையே புதன். புதனினுடைய அறிவையும் வசீகரத்தையும் கண்டு இன்புற்ற குரு அவரை தன் மகனாகவே வளர்த்தார். பூச நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகவாதிகள், மரபு வழியானவர்கள், பழைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை முறையாக கடைபிடிப்பவர்கள். எ ட்ரெடிஷ்னல் பர்சன். மற்றவர் மேல் அக்கறை கொண்டவர்கள், உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். கோடீஸ்வரர் என்ற நிலையையும் தாண்டி செல்வந்தர்கள். இவர்கள் குடும்பத்தோடு ஒன்றி வாழ விருப்பப்படுவார்கள். இவர்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, எல்லா விஷயமும் எல்லா நிகழ்வும் தனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றதுனால சில சமயம் ரொம்ப ரூடாக தன்னுடைய நம்பிக்கையின் மேல் அதிக ஆர்வத்தோடு இருப்பார்கள். மற்றவர்கள் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் மற்றவங்க கேட்கணும், அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் கரெக்டாக இருக்கோம், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்காங்க, சரியாக இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அதாவது நான் கரெக்டாக இருக்கேன், எல்லாரும் அப்படி இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இவர்களது பாதுகாக்கும் குணம், அதாவது எதையுமே முறையாக சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு உடல் பருமனை கொடுக்கும். நல்ல போஷாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடலெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால உடல் பருமன் வர வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் தத்துவவாதிகள், தத்துவம் பேசுவாங்க. தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். ஆன்மீகவாதிகள், இறை அருளை இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உடையவர்கள். எல்லையற்ற அன்பு கொண்டவர்கள், பக்தி கொண்டவர்கள். தாங்கிட்ட இருக்கிற ஞானத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். அதனால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்கள், போதனை செய்கிறவங்க, காலேஜ் லெக்சரர், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், பிரசங்கம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தன்னுடைய சொற்பொழிவு மூலமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பரப்பக்கூடிய அனைத்து பிரிவினரும் பூச நட்சத்திரத்துக்குள் அடங்குவார்கள். புடலம்புவை போன்ற வெண்மையான இந்த நட்சத்திரம் பிப்ரவரி மாதத்தில் இரவு 10:30 மணிக்கு மேலே வானத்தில் பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் சில கிரகங்கள் குறிப்பிட்ட பாகையில் இருந்தால் அந்த கிரக காரத்துவம் சரிவர வேலை செய்வதில்லை. பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் 96வது பாகையில் இருந்தால் அதன் காரத்துவங்கள் சரிவர இயங்குவதில்லை. புதன் 102வது பாகையில் இருந்தாலும் புதனின் காரத்துவங்கள் சரிவர இயங்குவதில்லை. சனி 99வது பாகையில் இருந்தாலும் அதன் காரத்துவங்கள் சரியாக இயங்குவதில்லை. ராகு 101வது பாகையிலும் கேது 100வது பாகையிலும் இருந்தால் குறிப்பிட்ட அந்த பலன்கள் நடக்காமல் தீய பலன்கள் தான் நடக்கிறது. ஸோ இது பர்டிகுலராக அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாகையில் இருந்தால் மட்டுமே
சிறிய அளவில் தீய பலன்கள் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவான நட்சத்திரம். அன்பும் அறிவும் ஆற்றலும் ஒருங்கே நிறைந்த நட்சத்திரம். தெய்வீக தன்மை வாய்ந்தது, அறிவாளியானது, தன்னை போலவே பிறரை நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். www.ASSTROJV.com என்ற இணையதளத்தில் நான் போடும் அனைத்து யூடியூப் பதிவுகளும் ஜோதிட பதிவுகளும் இருக்கிறது. அந்த இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான ஆன்மீக அறிவையும் ஜோதிட அறிவையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்படட்டும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.